Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்தெந்த ஃபீல்டுக்குள்ளலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க மேம்? இந்த ஃபீல்ட்லலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நிச்சயமா நீங்க அரசு பணிக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 அட்டெம்ப்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா குடுக்கறதுக்கு வரும். ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் லாஸ்ட் மினிட்ல 1 ஆர் 2 மார்க்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்றது, அல்லது மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் ரோல்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்றீங்க. ஒரு ஹெச்ஆர் இல்ல மேனேஜர்ங்கிற மாரி ரோல்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, ஒரு 2, 3 இன்டர்வியூ மிஸ் ஆகிட்டு 4வது இன்டர்வியூல செலக்ட் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து சக்சஸ் ஆக போது தான். பட் ஒரு கொஞ்சம் அட்டெம்ப்ட்ஸ் மட்டும் நீங்க 2, 3 எக்ஸ்ட்ரா குடுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மேம். அரசியல் கட்சிகள்ல இருக்கிற இந்த கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? அரசியல்ல இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, நேரடி அரசியல்ல கண்டிப்பா எந்த வாய்ப்புமே இருக்காது. மறைமுக அரசியல் வந்து இவங்க கண்டிப்பா பண்ணலாம். அரசியல்ல வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதாவது முன்னாடி நிக்கிறவங்கள வந்து இவங்களால இயக்க முடியும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த மாரி கன்னிராசிக்காரங்கலாம் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் உச்சமானாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, டைரக்ட் பாலிடிக்ஸ்க்குள்ள கன்னிராசிக்காரங்களால பெருசா சைன் பண்ண முடியாது.